அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை சொல்வதால் அல்லாஹ் எவ்வளோ நன்மைகளை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை உதாரணம். இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மன்னர் தன் நண்பருடன் வேட்டையாட செல்கிறார். அவரது நண்பர் எப்போதும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மன்னர் வேட்டையாடும் போது மன்னர் தற்செயலாக தன் விரலை வெட்டி விடுகிறார். அப்போது அவருடைய நண்பர் அதற்கும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்கிறார். இதனால் கோபமடைந்த மன்னர் தன் நண்பரை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். அந்த நண்பர் சிறையில் இருந்தபடியே அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்வதைக் கண்ட மன்னர் கோபமடைகிறார். சிறிது காலத்தில் மன்னர் தனியாக வேட்டையாட சென்றபோது எதிரிகளால் பிடிக்கப்படுகிறார். மன்னரை பலியிட சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய விரலில் இருந்த வெட்டுக்காயத்தைக் கண்டு பலி கொடுக்க முடியாது என்று அங்கு இருந்த ஒருவர் சொல்கிறார். மன்னர் விடுவிக்கப்பட்டு தன் நண்பரின் வார்த்தைகளின் உண்மையான பொருளை புரிந்து கொள்கிறார். நண்பர் சிறையில் இருந்ததால் மன்னருடன் செல்லவில்லை. இல்லையெனில் நண்பரையும் பலியிடச் சொல்லியிருப்பார்கள். அதனால்தான் நண்பர் சிறையில் இருந்தபோது அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று சொன்னார் என்பதை மன்னர் புரிந்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னதால் ஆபத்தில் இருந்த அந்த மன்னரை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நாம் பணத்தையும் செல்வத்தையும் ஏன் இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அத்தனையும் அடைஞ்சிக்கலாம்னு இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லா என்று 100 முறை ஓதிட்டு வருவதால் செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் என்பது சாத்தியமான உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.